தந்தையார், தாயார், உடன் பிறந்தார், தாரமார், தாம் தாமாரி, அப்படியே ஒரு வரிசையில் அமைச்சர். பிறப்பதற்கு காரணமா இருக்கின்ற தந்தையார், இந்த கருவை சுமந்து நம்மை பெற்று எடுத்த தாயார் இரண்டாவது, மூணாவது நம்ம கூட பிறந்தது 2 3 உடன் பிறந்தார், கல்யாணம் ஆச்சு அதனால தாரமார், நமக்கு 2 பிறந்தது புத்திரரார், வரிசையா அப்பா அம்மா உடன் பிறந்தார் மனைவி குழந்தைங்க. இவங்க எல்லாம் யாருறாங்க? சாமி எப்படி கேட்டீங்க? அவங்களுடைய வினையை கழிப்பதற்காக சுவாமி கொடுத்த உடலை சுமந்து கொண்டு இந்த மாயை சார்ந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அந்த வந்த வேலை முடிஞ்சு வினை முடிஞ்ச உடனே போறாங்க. சரி, இதுல உனக்கு என்ன அவங்க கூட பெரிய மகிழ்ச்சி? நம்ம ஒரு பேங்க்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு 50 பேர் நிக்கிறாங்க. அவன் அக்கௌண்ட்ல பணம் போட்டுக்கிறான், அவன் அக்கௌண்ட்ல பணத்தை எடுக்க வந்திருக்கிறான். இதுல அவங்க கூட உனக்கு என்ன சந்தோஷம்? நானும் இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன், தெரியும் அவங்க நின்று பேசிட்டா இருக்கிறோம். இல்ல அவனை விட முடியாம, ஐயோ நீங்க என்ன பணம் எடுத்துட்டு விட்டு போறீங்க, எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குன்னா சொல்லிட்டு போறோம் இல்லையே. அவன் வந்த வேலைக்குன்னு வாரான், வேலை முடிஞ்ச உடனே விட்டுட்டு போறான், அவ்வளவுதான். நீங்களும் அதை மாதிரிதான்னாரு. நீங்களும் அந்த பேங்குக்கு பணம் எடுக்க போனீங்க, இல்ல போட போனீங்க, வேலையை முடிச்சு விட்டுக்க. அது மாதிரி வினையை கழிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க. வந்தவன் புண்ணியமா அந்த வினையை கழிச்சுட்டு போனா பரவாயில்ல, சில நேரம்ல புதுசா வேற செஞ்சுக்கிட்டு போறீங்க அடுத்த பிறவிக்கு வழியா. இவ்வளவுதானே. இதுல அவங்க மேல உங்களுக்கு என்ன கரிசனம்? இங்கனே போமாறி ஈதோ மாயமாம் இதற்கேதும் மகிழ வேண்டாம், சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேண்மின் திகழமதியும் வாழறவும் திளைக்கும் சென்னி, எந்தையார் திருநாமம் நமசிவாயம் என்று எழுவார்க்கு இருவிசிம்பில் இருக்கலாமே. 5 எழுத்து சொல்லுங்க, நமசிவாயம் பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டார்.